ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. 2011 2015 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக ஜெயலலிதா அம்மாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பணம் கொடுத்தா வேலை அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இது அன்அஃபிஷியலாக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. அவரோட துறை கீழே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7 போஸ்டிங்க்கு நேராக நேரடியான அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கிட்ட அவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சிபிஐ சொல்கிறாங்க. அந்த 3000 பேரில் எத்தனை எத்தனை பணம் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 67,75,00,000 ரூபாய். 7 போஸ்டிங்காக 8 போக்குவரத்து பணிமனைகள் லைக் கோயம்புத்தூர், மதுரை, திண்டிவனம், விழுப்புரம், ஸோ இந்த மாதிரி இருக்கிற எஸ்சிடிசி, எம்டிசி இங்கே இருக்கிற டிப்போக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்காக ஒரு 3000 பேர்கிட்ட பணம் வாங்கினதாகவும் அதில் 67,75,00,000 ரூபாய் ரொக்கமாகவே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சிபிஐ தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஃப்ஐஆர்ஸ் அப்புறம் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னுமே போய்கிட்டு இருக்கு. இதில் இப்போ நம்ம என்ன குயிக்காக பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த என்ஜினியர்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் என்ஜினியர், கண்டக்டர், டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர், ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன். அதை எந்தெந்த பிரான்ச்சஸில் டிவிஷனில் போட்டிருக்காருன்னா, கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அப்புறம் எஸ்சிடிசி, சேலம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் விழுப்புரம், திண்டிவனம் ஒரு திருவண்ணாமலை, ஐம் நாட் ஷூர். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. மொத்தமாக 2,916 பேரும் அதில் டிரைவர் கம் கண்டக்டர் 2 பேருக்கும் சேர்த்து 1,50,000 லட்சமும், கண்டக்டருக்கு 2 லட்சமும், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனுக்கு 4 லட்சமும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 5 லட்சமும், ஜூனியர் என்ஜினியருக்கு 7 லட்சமும், அசிஸ்டண்ட் என்ஜினியர்ஸ்க்கு 8 லட்சமும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 67.75 கோடி. இதை சிபிஐ தரப்பில் அவங்க சைட்லேருந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கேஸோட முதல் படி. அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்காக இந்த லிஸ்ட் ஆஃப் பணத்தை அவங்க கிட்டேருந்து வாங்கினதாகவும், அவங்கள பணத்தை வாங்கிட்டு இந்த வேலையை கொடுக்காதனால அவங்கெல்லாம் இவங்க செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி மேலேயும் கேஸ் போட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ஒரு பெயில் லைக் இந்த 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 கேஸ் எல்லாம் பொய் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து மூவ் பண்ணுறாங்க. சிபிஐ சைட்லேருந்து எல்லா ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜியை 14ஆம் தேதி ஜூன் 23 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை புழல் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் போய்கிட்டே தான் இருக்குது. பட் அவருக்கு பெயில் கிடைக்கவே இல்லை. 2024 செப்டம்பரில் தான் அவர் ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆன உடனே அவர் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிறாரு. அவர் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பெட்டிஷனை சிபிஐ தரப்புலேருந்து மூவ் பண்ணுறாங்க. இவர் மினிஸ்டராக இருந்தாருன்னா இவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பணம் கொடுத்ததுக்கான எல்லா எவிடன்ஸையும் கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இவர் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, அப்படி இல்லைனா இவர் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை மூவ் பண்ணுறாங்க. உடனே கோர்ட்டும் இதை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் நீங்கள் மினிஸ்டராக இருங்க, இல்லைனா மினிஸ்டர் பதவியோட ஜெயிலில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவரும் ஜெயிலுக்கு போக விரும்பாதனால அவர் மினிஸ்டர் போஸ்டிங்கை மட்டும் ரிசைன் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் எம்எல்ஏவாக கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு. இந்த கேஸில் அடிஷ்னலாக 2000 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்காகவும் பிளான் பண்ணி பண்ணதாக கோர்ட்டில் ஜட்ஜு சொல்கிறாரு. நீங்கள் என்ன உங்களோட வாழ்க்கை பூரா இந்த கேஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதுவும் சொல்கிறாரு. அது கூடவே இந்த 2000 பேரை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா இங்கே கோர்ட்டுக்கு வர சொல்லக்கூடாது, அவங்க கிரவுண்டுக்கு தான் வர சொல்லணும். அப்படி தான் என்னால் அவங்க கூட ட்ரையல் பண்ண முடியும் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இன்னுமே இதுக்கான கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிட்டாருன்னா அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை கன்விக்ட் ஆனார்னா சிமிலர் டு சசிகலா
அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க எல்லாரும் வந்துட்டு ஜெயிலில் இருந்த மாதிரி ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அவர் வந்துட்டு ஜெயிலில் வந்துட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அவருக்கு வந்துட்டு மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.